வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 2020 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த குரூப் 1 குரூப் 2 எல்லா எக்ஸாமுக்கும் கேட்கக்கூடிய வருஷலாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது பார்த்திங்கன்னா இயற்பியல் பார்த்தோம், வேதியியல் பார்த்தோம், அதுபோல் பார்த்திங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு பார்த்தோம். இன்னும் ஒன்று இலக்கியத்துக்கான நோபல் பரிசு மட்டும் நம்ம பார்க்கல. ஓகேங்களா? அந்த இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கண்டென்ட் தான். லூயிஸ் க்ளூக் அப்படிங்கிறவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அவங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இதுதான். லூயிஸ் க்ளூக் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அவங்க எழுதின புத்தகங்கள்லாம் அந்தளவுக்கு ஃபேமஸாக இப்போதைக்கு இனிமேட்டு வேணால் கேட்கலாம், இருந்தாலும் பார்த்து வச்சுக்கிங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம பார்க்கக்கூடியது பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு 2020. இதை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு வாங்கியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பால் ஆர் மில்க்ரோம் அப்படிங்கிறவர், ராபர்ட் பி வில்சன் அப்படிங்கிறவர். 2 பேருமே அமெரிக்காக்காரங்க தான். எதுக்காக இவங்களுக்கு கொடுத்தாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏல நடைமுறைகளை புதுமைகளை புகுத்தியதற்காக இந்த 2 பேருக்கும் தந்திருக்கிறாங்க. அதாவது ஏல நடைமுறைகள்ங்கிறது வெளிநாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஃபேமஸான ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இது ஒரு இன்ஸ்டியூஷனாகவே நடக்கும். அதுக்குன்னே ஒரு ஏஜென்சி இருப்பாங்க, இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்க. இப்போ இந்தியாவில் அதிகமாக கிடையாது. ஆனால் இந்தியாவோட பொருளை வெளிநாட்டிலேருந்து ஏலம் விடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா காந்தியோட பொருட்கள்லாம் வெளிநாட்டில் ஏலம் விட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா விஜய் மல்லையா வாங்கியிருப்பார், இந்தியாவை சேர்ந்த விஜய் மல்லையா வாங்கியிருப்பார். ஏன்னா அவர் ஒரு பியர் கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறதுனால, அது வாங்கினதுனால அப்போது சர்ச்சை ஆயிடுச்சு, ஏன் இவர் வாங்குறாரு, இவர் வாங்கலாமா அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் யாரும் வாங்குறதுக்கு தயாரில்லை, ஆனால் அவர் வாங்கினார். ஓகேங்களா? சரி, அப்படி இருக்கக்குள்ள அதுக்கான அந்த பொருளை வாங்குறாங்கன்னா அதுக்கு வரியும் செலுத்தணும். ஓகேங்களா? வரி நடைமுறைகள், ஏலம் உரத்தில் நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் கலைஞ்சதுக்காக இதுக்கான ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்காங்க இவங்க. அதாவது பொருளாதாரங்கிறது நீங்கள் சயின்டிஃபிக்கலாக எதுவும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஆனால் இந்த நடைமுறைகள் இது 10 வருஷத்தில் இது எவ்வளோ பணம் அடிச்சிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. எப்போதுமே நோபல் பரிசுங்கிறது உடனே கொடுத்துட மாட்டாங்க. அதாவது ஒரு 10 வருட இது இருக்கணும். ஓகேங்களா? ஒரு 10 வருஷத்தில் அது இந்த சொசைட்டிக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ தான் கொடுப்பாங்க, உடனே கொடுத்துட மாட்டாங்க. அப்படி கொடுக்கப்பட்டது தான் இந்த நோபல் பரிசு. இது கண்டென்ட்டை நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு பொருட்களின் சேவைகளையும் பாரம்பரிய முறைப்படி ஏலம் விடுவதற்கு பல்வேறு தடைகள் காணப்பட்டன. அத்தகைய பொருட்களின் ஏலம் விடுவதற்கான புதிய வழிமுறைகளை நிபுணர்கள் இருவரும் கண்டுபிடித்தனர். ஓகேங்களா? இந்த ஏலம் விடுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இவங்க களையிறதுக்கான புதிய நடைமுறைகள்லாம் இவங்க கொண்டு வந்தாங்க. அது நல்ல பலன் அளிச்சிருக்கு. விற்பனையாளர்கள், வாங்குவோர், வரி செலுத்துவோர். ஓகேங்களா? விற்பனையாளர்கள்னால் நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன்னா நான் தான் விற்பனையாளர். வாங்குவோர்னா புதுசாக அந்த ஏலத்தில் வாங்குறாங்கள்ல அவங்க தான் வாங்குவோர். வரி செலுத்துவோர், வரி செலுத்துவங்க கூட இது வாங்குறவங்களுடைய வரியும் போடுவாங்க. 2 பேருக்கும் வரி கூட இருக்கலாம். இந்த பல்வேறு பிரச்சனைகள்லாம் இது தீர்த்து வச்சதாகவும் சொல்கிறாங்க. அந்த வழிமுறைகள், அதாவது ரேடியோ அலைக்கற்றை ஏலம் விடுதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ 5G ஆக்ஷன் சொல்கிறாங்களா, 5G 4G இந்த அலைக்கற்றைகள்லாம் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க. ஏலம் விடுறாங்கல்ல, அந்த ஏலம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரு நிபுணர்களின் கொள்கைகள் உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4G 3G 5Gங்கிற இந்த ஏல நடைமுறைகள்லாம் இருக்குல்ல, இதில் நிறைய இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இதுதான் இப்போதைக்கு நிறைய ஒரு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் சம்பாரித்து கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதாவது டெலிகாம் செக்டரில் இது நிறையா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கவர்மெண்ட்டு இதுக்கு டெண்டருக்கு எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம தெரிஞ்சுக்க 2 விஷயம் என்னென்னா, பால் ஆர் மில்க்ரோம், ராபர்ட் பி வில்சன், இவங்க 2 பேருக்கு தந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஏல நடைமுறைகளுக்காக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த கண்டென்ட்டு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.